இந்த சிபில் ஸ்கோரை பார்க்கணும் அக்ரிகல்ச்சரல் லோன்ல அப்படிங்கிற அறிவுறுத்தலை பதிவாளர் கொடுத்திருக்காருன்ட்டு இன்று வெளியாக இருக்கக்கூடிய தகவல் உண்மையானதா சார்? இல்ல, சிவில் ஸ்கோர் பார்க்கணும் அப்படின்னு கொடுத்திருக்கிற தகவல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன 2 லட்சம் வரையிலான கடன், வேளாண் கடனுக்கான, விவசாயிகளுக்கான கடனுக்கு இந்த சிவில் ஸ்கோர் கிடையாது என்றும், டிராக்டர், உழவு இயந்திரங்கள் உள்ளிட்ட இதற்கான கடனை சிவில் ஸ்கோர் பார்த்து தான் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருப்பதாக அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். நாங்கள் இது குறித்து கேட்டபோது உயர் அதிகாரிகள் மட்டத்தில் இதுதான் வந்திருக்கிறது. ஆனால் வேளாண்மைக்கு எப்பொழுதும் போல 2 லட்சம் வரையிலும் கடனை வழங்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கு மிகப்பெரிய அடிப்படையான சில கொள்கை மாற்றங்கள் 2008 துவங்கியது. இது அன்றைய கூட்டுறவு பணியாளர் சங்க தலைவராக இருந்த பாலகிருஷ்ணன் அவர் கூட இப்ப மறைந்து விட்டார். அவரும் நானும் இணைந்தே இந்த கருத்து பிரச்சாரங்களை மேற்கொண்டோம். குறிப்பா தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் என்கிற இந்த கூட்டுறவு சங்கங்களை என்றைக்கு இவர்கள் கூட்டுறவு வங்கியாக மேம்படுத்தினார்களோ, PACB என்று சொல்லக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி என்கிற பெயர் மாற்றம் செஞ்சது மிகப்பெரிய தவறானது. தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி தான் நபார்டு மூலம் கடனை பெற்று மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு விவசாயிகளுக்கு கடன் வழங்குகிற முறையை, நிதியை ஒதுக்கீடு செய்கிறது. இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் இது கூட சங்கங்கள் என்கிற பெயரிலே மாற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. காரணம், தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிக்கு தமிழ்நாடு அரசு தான் வட்டிக்கும் திரும்ப செலுத்துவதற்கான பொறுப்பையும் தமிழக அரசு தான் ஏற்றுக்கொள்கிறது. தமிழக அரசினுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நபார்டு வங்கி கடன் கொடுக்கிறது தமிழ்நாடு மாநில வங்கிக்கு. அப்படி தமிழ்நாடு மாநில வங்கிக்கு வருகிற கடனை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்குகிற முறையில் தான் இந்த சங்கம் வங்கி என்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நபார்டு விதிமுறை, ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டிற்குள் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகப்பட்டது. இந்த என்றைக்கு சங்கங்கள் வங்கியாக மாறியதோ அன்றைக்கே மத்திய கூட்டுறவு வங்கிகள் கடந்த 5-6 ஆண்டு காலமாகவே ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இது ஒரு கட்டத்தில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் வந்தபோது சில மும்பை போன்ற, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் 500 கோடி அளவிற்கான பண பரிவர்த்தனைகள் பல வங்கிகளில் நடைபெற்றதாகவும், இது மிகப்பெரிய அளவில் கருப்பு பணத்தை மாற்றுவதற்கான வழிமுறைகளை இந்த வங்கிகள் மூலம் அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிறார்கள் என்று மத்திய உள்துறை இந்த விவரங்களை வெளிக்கொண்டு வருகிறது. இதற்கு பிறகு மத்திய உள்துறைக்கு, மத்திய அரசுக்கு கூட்டுறவுத்துறையே கிடையாது. நபார்டு வங்கி மட்டும் வேளாண் துறை கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது. ஆனால் மத்திய அரசிடம் கூட்டுறவுத்துறை கிடையாது. இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு மத்திய அரசாங்கம் கூட்டுறவுத்துறை என்கிற ஒரு அமைப்பையே உருவாக்கி அது உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. இதுதான் கொள்கை முரண்பாடு. இது கூட்டாட்சி தத்துவத்திலேயே முரணாக இருக்கிறது. விவசாயிகளுக்கான கொள்கை நிலைப்பாடுகள் என்பது கார்ப்பரேட் பார்வையோடு மத்திய அரசு செயல்படுவதனுடைய விளைவு இந்த கூட்டுறவு துறையை உருவாக்கி மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கூட்டுறவு நிறுவனங்களை தன் வசப்படுத்துகிறது. அதற்கு பிறகு இந்த கடன் வழங்குகிற பண பரிமாற்ற நடவடிக்கைகளில் வெளிப்படை நடவடிக்கை தேவை என்கிற பெயரில் இணையதள மூலம் இணைக்கப்படுகிற நடவடிக்கையை மத்திய கூட்டுறவு வங்கிகள் முதலில் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியோடு இணைக்கப்படுகிறது. தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி நபார்டு வங்கியோடு ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வணிக வங்கிகளுக்கு வழங்கப்படுகிற வழிகாட்டு நெறிமுறைகளையும் நபார்டு வங்கி தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கிக்கு வழங்கப்பட்டு தனது கட்டுப்பாட்டிற்குள் மத்திய கூட்டுறவு வங்கிகள் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த மத்திய கூட்டுறவு வங்கிகள் தனது கிளைகள் மூலமாகத்தான் விவசாயிகளுக்கு கடன் வழங்க முடியும் என்கிற நடவடிக்கையை கடந்த 4-5 ஆண்டு காலமாக தமிழ்நாடு முழுமையில் இருக்கிற கூட்டுறவு சங்கங்களுடைய நிர்வாக கட்டுப்பாடுகளை மத்திய கூட்டுறவு வங்கிகளுடைய தனது கிளைகள் மூலமாக அபகரித்துக் கொள்கிறார். குறிப்பாக கொஞ்ச நாட்கள் இது பேச்சுவார்த்தையில் அந்தந்த கூட்டுறவு வங்கிகள், தொடக்க கூட்டுறவு வேளாண் வங்கிகளிலேயே இந்த கடன் கொடுக்கிற பட்டியல் தேர்வு செய்யப்பட்டது. அங்கே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு நிர்வாக குழு தேர்வு செய்யப்பட்டு அந்த நிர்வாக குழு தான் கடனை பெறுவதற்கும் பயனாளிகளை தேர்வு செய்வதற்கான அமைப்பாக இருந்தது.
இது ஒரு பெயரளவில் இதை வைத்துக் கொண்டு நிதி பெறுவதற்கான நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசு வங்கியாக மாற்றிய பிறகும் இந்த சங்கம் என்கிற கட்டுப்பாட்டில் தான் இந்த நடைமுறையை பின்பற்றினார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் இருந்த கடன் கொடுக்கிற அதிகாரம் மத்திய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளுடைய கிளைகளுக்கு மாற்றப்பட்டது. இங்கேதான் பிரச்சனை வருகிறது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு கடன் கொடுக்கிற உரிமையை பறிகொடுத்தது தமிழ்நாடு அரசு தான். மத்திய கூட்டுறவு வங்கிகள் ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் இருக்கலாம். ஆனால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் என்கிற பெயரை மாற்றி தொடக்க கூட்டுறவு சங்கங்கள் என்று பெயர் மாற்றி இருந்தால் கூட்டுறவு சங்கங்கள் ஒரு வங்கியை நிர்ணயம் செய்து மாநில அரசினுடைய ஒப்பந்தத்தோடு மத்திய கூட்டுறவு வங்கிகளில் கடனை பெற்று மாநில அரசு தனது நேரடி கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டில் இந்த தொடக்க வேளாண்மை சங்கங்களை கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. எனவே இன்றைய தினம் வந்திருக்கிற பிரச்சனை என்பது தமிழக அரசு இந்த கூட்டுறவு நிறுவனங்களை செயல்படுத்துவதில் இருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை மாற்றியதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டிற்குள் விவசாயிகளுக்கான சொந்தமான சங்கங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த பண பரிமாற்றங்களில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் நெருக்கடியும் இதுக்கு ஒரு காரணமாக ஆதாரமாக அமைந்ததால் இதை மத்திய அரசு நியாயப்படுத்தி விவசாயிகளுடைய உரிமையை பறிக்கிறது. கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளுடைய பங்கு தொகையில் இயங்குகிறது. ஆனால் இந்த விவசாயிகளுடைய பங்கு தொகையில் விவசாயிகளால் நடத்தப்படுகிற கூட்டுறவு சங்கங்கள் இன்றைக்கு ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் கொண்டு சென்று தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய நிர்பந்தத்திற்கும் அவருடைய வழிகாட்டு முறைகளுக்கும் பின்பற்ற வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டு இணைய வழியில் ஒருங்கிணைக்கப்பட்டதால் இன்றைக்கு சிபில் ஸ்கோர் என்கிற நடவடிக்கை துவங்கி இருக்கிறது. இது ஏதோ கடன் கொடுப்பதில் மட்டுமல்ல, இது ஏதோ டிராக்டர் கடன் என்று மூடி மறைக்கப்படுகிறதே தவிர மத்திய அரசுடைய கொள்கைப்படி ₹1 கடனை நீங்கள் பெற்றாலும் அது சிபில் ஸ்கோர் பார்க்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசுடைய கட்டாய விதிமுறையாக இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு தான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு தனி வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி நேரடியாக கூட்டுறவுத்துறை மத்திய கூட்டுறவு வங்கிகளில் கடனை பெற்று கூட்டுறவுத்துறை நேரடி கட்டுப்பாட்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கடன் கொடுக்கிற உரிமை வருகிற போதுதான் இதற்கு தீர்வாக அமையும். எனவே இந்த பிரச்சனையை மத்திய மாநில அரசுகள் கூட்டு முயற்சியின் அடிப்படையில் விவசாயிகள் நலன் கருதி இதனை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். சார், PR பாண்டியன் சார் வணக்கம். PR பாண்டியன் சார், நீங்க தொடக்கத்திலேயே சொன்னீங்க இந்த 2 லட்சம் ரூபாய் வரை எந்த சிபில் ஸ்கோரும் தேவையில்லை, அதுக்கு மேலே இந்த டிராக்டர் வாங்குறாங்க, வேற ஏதாவது கூடுதலாக கடன் வாங்கினாதான் இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது அதிகாரிகள் சொன்னாங்கன்ட்டு. சார், இதற்கு முன்பாக அப்படி ஒரு நடைமுறை இருந்ததா இல்லை இப்போதான் இந்த நடைமுறை வருதுங்களா சார்? சார், கூட்டுறவு வங்கிக்கான நடைமுறைகளையும் வழிகாட்டு முறைகளையும் உருவாக்குறது மாநில அரசு. சார், மாநில அரசு கட்டுப்பாட்டுல தான் கூட்டுறவுத்துறை இருந்தது. ஏற்கனவே சொன்னது போல இப்ப இந்த டிமானிட்டேஷனுக்கு பிறகு மத்திய அரசே ஒரு கூட்டுறவுத்துறையை உருவாக்கிட்டு உள்துறை அமைச்சர் தான் அதுக்கு அமைச்சரை தவிர உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டுல போல நிதி அமைச்சகம் இது உள்துறை அமைச்சகத்தில் அமைச்சருக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருக்கார். இது கொண்டு போனதே அரசியல் சட்டப்படி தவறானது. கூட்டுறவு சங்கங்களை இணைச்சது 2008 அன்னைக்கு திமுக தான் இங்க ஆண்டுது. மத்தியில சிதம்பரம் தான் நிதியமைச்சர். அவர் தான் இந்த வழிகாட்டு முறைகளை கொண்டு வந்தார். நபார்டு கிட்ட நீங்க கடன் வாங்கணும்னாக்கா வங்கிகளா மாற்றணும்னா அப்பதான் இதை கொண்டு வர்ற போது நாங்கள்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தோம். அதை தொடர்ந்து வலியுறுத்துறோம். அதனால கொஞ்ச காலம் தடைப்பட்டுச்சு. ஆனா இப்போ வந்திருக்கிற இந்த நெருக்கடியில நீங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்றமே நம்பகத்தன்மை இழந்து வருது. நீங்க 2019க்கு பிறகு மத்திய அரசுல வராக்கடன் தள்ளுபடி எவ்வளவுன்னு பாராளுமன்றத்துல கேட்டாங்க. 14 லட்சம் கோடின்னு நிதித்துறை இணையமைச்சர் சொல்லிட்டார். திரும்ப அதே ஒரு தனிநபர் தகவல் உற்பத்தி கேட்கிறார் 24 லட்சம் கோடிங்கிறாங்க. எதை நம்புறது, எதை ஏத்துக்கிறது? நீங்க சிபில் ஸ்கோர் சொல்றீங்க, நான் உங்களை சொல்றேன், நீங்க ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குங்க, இந்த 10,000 ரூபாய்க்கான வட்டி 11,000 ரூபாய் சேர்த்து கொண்டு உரிய காலத்துல செலுத்துங்க, ஒரு 500 ரூபாய நீங்க கட்டாம விட்டுருங்க, சிபில் ஸ்கோர்ல வந்துருவீங்க. நான் 24 லட்சம் கோடியை வாங்கினது விரல் விட்டு எண்ணக்கூடிய 5-6 நிறுவனங்கள். இப்ப கூட 11,000 கோடி அதானிக்கு மும்பைல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தள்ளுபடி பண்ணிருக்கு. இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஏன் இந்த சிபில் ஸ்கோர் கட்டுப்பாட்டுல வரல? இப்ப சிபில் ஸ்கோர் வந்ததுன்னா அந்த பெருநிறுவனங்கள்லாம் செயல்படவே முடியாது. அப்ப இந்த சிபில் ஸ்கோரே ஒரு மிகப்பெரிய முறைகேடா இருக்கு அப்படிங்கிறது தான் கார்த்திக் சிதம்பரத்தோட வாதமா இருக்கு. அப்ப நாங்க இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை முதல்ல வங்கிகளா மாற்றினதுல இருந்து கொள்கை முடிவெடுத்து அதை விளக்கணும்.
விலக்கிட்டு தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவுத்துறை வந்து மத்திய அரசோட கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டுல வராது. மத்திய அரசோட கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டுல தமிழ்நாடு மாநில வங்கி தான் வரும். நேரடியா போய் அவங்கள்ட்ட இருந்து பைனான்ஸ் வாங்குறதுனால வரும். நீங்க மாநில அரசு தனதாக்கிக்கலாம். மாநில அரசு விவசாயிகள் நலன் கருதி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை தனது மாநில அரசுடைய கூட்டுறவு சங்கத்தின் கூட்டுறவு அமைப்பின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து நபார்டு மூலமா கடனை மாநில அரசு தான் பொறுப்பேற்று வாங்குது. தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிக்கு வட்டிக்கான திரும்ப செலுத்துகிற எல்லா பொறுப்பையும் மாநில அரசு தான் ஏத்துக்குது. ஏன்னா இது காலநிலை மாற்றத்துல இன்னைக்கு முதல் அழிவை சந்திப்பவர்கள் விவசாயிகள். உணவை உற்பத்தி செய்யணுங்கிறதுல பங்கேற்பாளர்களா அரசு வரணும். அப்ப கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு தொடக்க கூட்டுறவு சங்கங்களை விவசாயிகளுடைய பங்களிப்போட நடந்தது. கூட்டுறவு சங்கத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு உருவாக்குது. அது வளர்ச்சியால, வெள்ளத்தால, பேரிடர்ல பாதிக்கிற போது வாங்கிய கடனை மாநில அரசு தனது நிதியிலிருந்து நபார்டுக்கு செலுத்திவிட்டு கூட்டுறவு சங்கங்கள் கடனை தள்ளுபடி செய்யுது. இதுதான் இதுவரைக்கும் இருந்து வர நடைமுறை. இன்னைக்கு இவங்க மத்திய அரசோட கூட்டுறவு கட்டுப்பாட்டுல கொண்டு போய் RBI கட்டுப்பாட்டுல இருந்தாலும் நாளைக்கு கூட்டுறவு வங்கிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யறது யாருங்கிற கேள்வி வரப்போகுது. இப்ப மாநில அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து ஒரு தனி நிதியத்தை மாநில அரசை உருவாக்கி அந்த நிதியும் மாநில அரசுடைய நிதித்துறை கட்டுப்பாட்டுல செயல்படணும். இதுக்கான நிதி ஆதாரத்தை நபார்டு மூலமா மாநில அரசு பொறுப்பேற்று பெற்று நேரடியா கூட்டுறவு சங்கங்கள் மூலமா விவசாயிகளுக்கு வழங்குகிற நடவடிக்கை ஒரு கொள்கை முடிவெடுத்து மாற்றம் கொண்டு வராம இது மத்திய அரசு கார்பரேட் ஆதரவு கொள்கை உடையது சார். மத்திய அரசு நேரடியா வேளாண் கொள்கையில இல்ல சார், நேரடியா மக்களோட தொடர்புல இல்ல. அதனால அவங்க கார்பரேட் பார்வையோட எதை வேணுமாலும் மேற்கொள்வாங்க. கார்பரேட்டுகளுக்கு ஆதரவா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல வந்து பிளிப்கார்ட்டுக்கு வந்து நிதி கொடுக்கிற நான் பேங்கிங் செக்டார்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னு ஊடா அந்த கடன் கொடுத்துட்டு கந்து வட்டி வாங்குவாங்க. சரி, அதனால கந்து வட்டிக்கு ஆதரவா கார்பரேட்டுகளையே நேரடியா கிராம பகுதிகளில் கந்து வட்டி கொடுமைக்கு ஆளாக்குற நிலையை கொண்டு வந்து மத்திய அரசு புகுத்துது. அப்ப மத்திய அரசுடைய செயல்பாடுகள் முழுமையும் கார்பரேட் கொள்கை உடையது, கார்பரேட் பார்வை உடையது. நீங்க எப்படி கேஸ் சிலிண்டருக்கு தெளிவுபடுத்துங்க சார். என்னன்னா சார், இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் வந்து கடந்த 26ஆம் தேதி வந்து இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு கூட்டுறவு வங்கிகளுக்கெல்லாம். சிபில் ஸ்கோர் பார்த்து அதனுடைய அளவீட்டின் தகுதி பார்த்து அதன் அடிப்படையில் கடன் கொடுங்கன்ட்டு அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். அப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அப்படிங்கறத அதிகாரிகள் ஒப்புக்கொள்றாங்களா சார்? ஆமா நாங்க எழுதியிருக்கோம்னு சொல்றாங்களா? இல்ல, இந்த கடிதத்தை மத்திய அரசுடைய வழிகாட்டுதல்ல இந்த டிராக்டர் கடன், மற்ற கடன்கள், தொழில் ரீதியா உற்பத்தியாளர் கூட்டமைப்புகள் வாங்குற கடனை, பாக்கி அங்க வந்து மில்லு வைக்கிறது, கூட்டு பண்ணைகள் அமைக்கிறது, இந்த மாதிரி கடனுக்கு சிபில் ஸ்கோர் பார்க்கணுங்கிற கட்டாயத்தை கொண்டு வந்திருக்கிறதா கூட்டுறவுத்துறையை ஒத்துக்கிறாங்க. இல்ல சார், அவ்வளவு கடனை கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் கொடுக்குறாங்களான்னு கேக்குறேன். கடன்லாம் கொடுக்க முடியும், சில வங்கிகளால கொடுக்க முடியும். மத்திய கூட்டுறவு வங்கி இருக்குல்ல, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலமா அந்த கடனை வாங்குறாங்க. மத்திய கூட்டுறவு கிளைகள் மூலமா, வங்கியோட கிளைகள் மூலமா இந்த கடனை நேரடியா டிராக்டர் கடன்லாம் வாங்க முடியும். ஆனா இந்த நிதி ஆதாரம் முழுமையும் மாநில அரசு தான் பொறுப்பேற்றுதான் இந்த நிதியை தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி மூலமா வாங்குறாங்க. அப்ப தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியை கொண்டு போய் நீங்க RBI கட்டுப்பாட்டுல கொண்டு தேசிய கூட்டுறவு நிறுவனத்தோட, மத்திய அரசோட கூட்டுறவு நிறுவனத்தோட இணைச்சதுதான் இந்த பிரச்சனை. நாங்க அதுக்கு தான் சொல்றோம், நீங்க தனியா இவரு மாநில பதிவாளர் வந்து ரிசர்வ் வங்கி கையில செயல்படுறாரு சார். 4 மாசத்துக்கு முன்னாடி ரிசர்வ் வங்கியினுடைய மண்டல அதிகாரிகள் கூட்டுறவு தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியுடைய செயலாளர்களை நேரடியா தனிச்சேலத்தி கூட்டம் நடத்திட்டாங்க. கும்பகோணத்தோட நடந்தது. தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள பேங்க் உள்ள கிளைகளுடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயலாளர் நான் பெரிய அறிக்கை கொடுத்தேன் கண்டிச்சு. மாநில அரசு அதிகாரிகள் சொன்னாங்க அதனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா கூட்டுறவு வங்கிக்கு மொத்தமா விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு வாங்குற கடனுக்கு கூட்டுறவு வங்கி வணிக வருமான வரி செலுத்தணும். இது ரொம்ப கொடுமை சார். அதனாலதான் நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். இது மாநில அரசு வேளாண் நிறுவனம் சார்ந்த முறையில இந்த கூட்டுறவு அமைப்பை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு போகணும். வேணா நீங்க கடனை வாங்குற போது மாநில அரசு பொறுப்பேற்கிற போது நீங்களே ஒரு தனி நிதியத்தை பயன்படுத்துங்க. நேரடியா விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலமா கடனை கொடுங்க. நீங்க நாளைக்கு இந்த வங்கிக்கு வர்ற நிதிக்கான பொறுப்பு நீங்க தான். இயற்கை சீற்றம் வர போது விவசாயியோட கடனை தள்ளுபடி பண்ணிட்டு அதுக்கான நிதி ஆதாரத்தை கொடுக்கறது மாநில அரசு தானே. ஓகே சார், ஓகே.